வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி தான் புஜ்ஜிக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரீஓப்பனுங்க. காலைல 6 o'clock எழுமனோட அஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரைஸ் வச்சுட்டேங்க. அப்புறமா காலையிலே நான் எப்போவுமே சாங் கேட்டுட்டு தாங்க சமைப்பேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ளூடூத் தாங்க ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு அனதர் மொபைலில் சாங் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க எனக்கு சமைக்கிறதுக்கும். அப்புறமா லெமன் ஜூஸ் தாங்க காலையில் எழுப்புனதும் எனக்காக எடுத்துருந்தேன். எப்படின்னா எப்போவுமே இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து லெமனும் புதினாவும் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்பப்போ தேவைன்னா ஐஸ் க்யூப் போட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சுப்பேங்க. அப்புறமா புஜ்ஜி வந்து எனக்கு யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் பண்ணி போகிறாங்க. ஸோ அவளுக்கும் என்னையிலேருந்து லஞ்ச் பேக் பண்ணணுங்க. ஸோ நான் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு 8 o'clock முன்னாடி பேக் பண்ணோம். அவங்க 8 o'clock வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபிஷ் குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. ஃபிஷ் ரெடி ஆகிட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே நான் வந்து புஜ்ஜிக்காக பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து சிறுபயிறு தாங்க அவளுக்கு பாயில் பண்ணுறதுக்காக குக்கரில் போட்டு 3 விசில் கரெக்டாக விட்டு எடுத்துக்கிட்டேங்க. சிறுபயிறு பாயில் ஆனதும் ஹஸ்பண்ட் கிளம்புறது டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்காக தோசை ஊற்றிக்கிட்டேங்க. இப்படி தாங்க காலையில் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும். எப்பண்டா எல்லோரையும் அனுப்புவோம், ஃப்ரீ ஆகும் அப்படின்னே ஓடிட்டே இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறமா புஜ்ஜிக்கு ஸ்கூலுக்காக பருப்பு சாதம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். எப்போவுமே பருப்பு குழம்பு தான் வச்சு நான் அவளுக்கு பண்ணுவேன். இது நான் சின்ன பேபியாக இருக்கும்போது பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். சிம்பிள் தாங்க. ரைஸும் பருப்பும் நல்லா கழுவி குக்கரில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கேரட்டை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அவ்வளோந்தாங்க குக்கரில் வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. ரைஸு, அதுக்கப்புறமா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா சிறுபயிர் பாயில் பண்ணி வச்சுருந்தேங்கல்லாங்க அதையும் கொஞ்சம் வச்சு அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அப்புறமா மார்னிங் டிஃபன் ஹஸ்பண்டுக்கு தோசையும் சன்னா மசாலா கறியும் தாங்க கொடுத்துருந்தேன். அது கடையில் புஜ்ஜியும் எழுப்பிட்டாங்க 7:30க்கு. அவளுக்காக அடுப்பில் பாலை வச்சுட்டு அவளையும் ரெடி பண்ண போயிட்டேங்க. அவளோட லஞ்ச் பேக் ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.